Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிலிருந்து விண்வெளிக்கு பயணம் செய்வதா இருந்தது. ஆனா அந்த பயணம் 2 முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம்? யார் இந்த சுபான்ஷு சுக்லா? இவருக்கு விண்வெளிக்கு செல்வதற்கான வாய்ப்பு எப்படி கிடைத்தது அப்படிங்கறது பற்றி நாம் இப்போ விரிவா பார்க்கலாம். விண்வெளித்துறையில உலக அரங்குல வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இஸ்ரோ தொடர்ச்சியா பல சாதனைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழலில் தான் அமெரிக்காவோட நாசாவோட ஆக்சியம் 4 விண்வெளி திட்டத்துல இஸ்ரோ கைகோர்த்திருக்காங்க. இந்த திட்டத்துல இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் முதல் முறையா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போக போறாரு. விமானப்படை விமானியான சுபான்ஷு சுக்லா தான் விண்வெளி நிலையத்துக்கு போக போறாரு. இந்த ஆக்சியம் 4 மிஷன்ல இந்தியா, அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரியை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 14 நாட்கள் அங்கேயே தங்கிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவாங்க. அதன்படி இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு போறதுக்கு தயாரா இருந்தாரு. புளோரிடாவில் இருக்கிற கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமா அவர் கிளம்புறதா இருந்தது. ஆனா 2 முறை ராக்கெட் கிளம்பக்கூடிய நேரம் முடிவு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டுடுச்சு. இந்நேரம் அவங்க விண்வெளிக்கு போயிருக்கணும், ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கணும். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா மே 29ஆம் தேதியே தொடங்குறதுக்கு திட்டமிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜூன் 8ஆம் தேதிக்கு மறுபடியும் ஒத்தி வச்சாங்க. அதுக்கப்புறமா ஜூன் 10, 11 தேதிகளுக்கு மாற்றப்பட்டது. ஆனா தற்போதும் அந்த லான்ச் போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு மோசமான வானிலை தான் காரணம்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. தற்போது தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் ஸ்டாட்டிக் பூஸ்டர்ஸ்ல இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணின போது லிக்விட் ஆக்சிஜனுடைய லீக் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது சரி செய்யக்கூடிய பணிகள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்த பின்னர் கிளம்பக்கூடிய தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராக்கெட் லான்ச்சுக்கு முன்பாகவும் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் நிலையோட பர்ஃபார்மன்ஸை சரிபார்க்கக்கூடிய சோதனை நடத்தப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான சோதனை 7 வினாடிகள் நடத்தப்பட்டிருக்கு. அப்போதுதான் அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இஸ்ரோ, ஸ்பேஸ் எக்ஸ், நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸோட நிபுணர்கள் தற்போது அதற்கான பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்தியா சார்பா விண்வெளிக்கு செல்லக்கூடிய இந்த சுபான்ஷு யார் அப்படிங்கறது பத்தியும் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பிறந்தவர் குரூப் கேப்டன் சுபான்ஷு. இவருடைய அப்பா ஷாம்பு தயால் சுக்லா. இவர் ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆபீசர். சுபான்ஷுவோட அம்மா ஆஷா சுக்லா. இவங்க ஹோம் மேக்கர். சுபான்ஷுக்கு நிதி, சுச்சி அப்படின்ட்டு 2 அக்கா இருக்காங்க. இவர் தான் கடைக்குட்டி. இவங்களோட குடும்பத்துல ஆயுதப்படையில சேர்ந்த முதல் நபரும் இவர் தான். ஆரம்பத்தில் இவர் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தான் தயாராகிட்டு இருந்தாரு. அவருடைய பெற்றோர் ஷம்பு தயால் சுக்லா மற்றும் ஆஷா, இவங்க 2 பேருமே தொடக்கத்திலிருந்தே அவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காங்க. சுபான்ஷு தேசிய பாதுகாப்பு அகாடமியில ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு 2006ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி இந்திய விமானப்படையில போர் விமானியா பணியில சேர்ந்தாரு. சுபான்ஷுவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, 2002ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு சுபான்ஷு முடிச்சதுக்கு அப்புறமே நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாமே அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவரும் தயாராக தான் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணினார்னா, தேசிய பாதுகாப்பு அகாடமியில் விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் அந்த டைமில் ஏஜ் லிமிட் தாண்டிட்டதுனால அந்த ஃபார்மை சுபான்ஷு கிட்ட கொடுத்துருந்தாரு. அப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கு பிறகு அவர் சேர்ந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சுபான்ஷு 2009ஆம் ஆண்டு பல் மருத்துவரான காம்னாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 6 வயதுல மகன் இருக்காரு. அம்மா மகன் 2 பேருமே சுபான்ஷுடைய விண்வெளி பயணத்தை பார்க்கறதுக்காக புளோரிடா போயிருக்காங்க. சுபான்ஷுவை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே அவர் நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலும் பணியாற்றியிருக்காரு. பூஞ்ச், ஜோத்பூர், ஸ்ரீநகர்னு சொல்லிட்டு பல பகுதிகளிலும் பணியாற்றியிருக்காரு. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் கூட அவர் இருந்த போதுதான் அவர் இந்த மிஷனுக்கே தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சுபான்ஷுடைய அக்கா சுச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுபான்ஷு பத்தி இவர் ரொம்பவே கூச்ச சுபாவம் கொண்டவர் மாதிரி தான். இருந்தாலும் முழுசா அப்படிதானே சொல்ல முடியாது. அவர் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி சகஜமா பேச மாட்டாரு. ஆனா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அவ்வளவு சீக்கிரமா யாருக்கிட்டையும் பழக மாட்டாரு. நெருக்கமானவங்க கிட்ட மட்டும்தான் பர்சனலான விஷயங்களையும் அவர் ஷேர் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அக்கா சொல்றாங்க. சுபான்ஷு பத்தி அவருடைய அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா ரொம்பவே குறைவு தான். பெரும்பாலும் அவர் வீட்டுல
தான் இருப்பாரு. பொருட்களை போயிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட போய் வாங்கிட்டு வர மாட்டாரு. அதனால அவர் வந்து சுற்று வட்டாரத்தில் அவரை பத்தி அவ்வளவா யாருக்குமே தெரியாது. அவருக்கு வந்து பயமே கிடையாது. ஆனா எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும் அதை முன்னின்று பண்ணக்கூடிய ஒரு பையன் தான் சுபான்ஷு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய தந்தை. சுபான்ஷு விண்வெளிக்கு போகக்கூடிய தேதி நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வித படபடப்பு தங்களுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க அவங்களுடைய குடும்பத்தினர். தன்னுடைய மகன் பத்தி அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு படையில சேர விரும்பினதா வந்து சொன்ன போதே வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா ஆரம்பத்துல வந்து அதுக்கு நாங்க பயந்தோம். இருந்தாலும் கூட ஒரு விண்வெளி வீரரா பயிற்சி பெறுவதற்காக ரஷ்யா போறதா சொன்ன போது நாங்கள் ரொம்பவே பயப்பட்டோம். ஏன்னா வந்து தனியாக அவர் எங்கேயுமே போனது கிடையாது. முதல் முறையாக ரஷ்யாவுக்கு வந்து தனியாக போயிட்டு அதுவும் விண்வெளிக்கு போகிறதுக்கான பயிற்சிகளை எல்லாம் அவர் வந்து மேற்கொள்வார் அப்படிங்கும்போது ரொம்பவே அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அந்த சவால்கள் அனைத்தையுமே வந்து தாண்டி இருக்காரு சுபான்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. சுபான்ஷுவோடைய பெற்றோரும் கூட புளோரிடா போறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா அவருடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமெரிக்கா போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால தினசரி வீடியோ கால் மூலமா தன்னுடைய மகனோட தினமும் பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஆக்சியம் 4 மிஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, மற்ற சில நாடுகளுக்கும் முக்கியமான ஒரு மிஷன் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க விண்வெளிக்கு போறாங்க அப்படின்னா இப்போதுதான். அதே மாதிரி போலந்து சேர்ந்த வீரர் ஒருத்தரும் இவரோடு சேர்ந்து விண்வெளிக்கு போறாரு. 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு போலந்து வீரர் ஒருவர் விண்வெளிக்கு போறது இது வந்து 2வது முறை. இந்த பயணத்துல ஹங்கேரியை சேர்ந்த ஒரு வீரரும் இருக்காரு. ஹங்கேரியும் பாத்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் மீண்டும் விண்வெளிக்கு வந்து ஆட்களை அனுப்புது. ஆக 3 நாடுகளை சேர்ந்த 4 வீரர்கள் விண்வெளிக்கு பறந்தாலும் அமெரிக்கா, இந்தியா, போலந்து, ஹங்கேரி, சவுதி அரேபியா, பிரேசில், நைஜீரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஐரோப்பான்னு சொல்லிட்டு சுமார் 31 நாடுகள் சார்பாக 60 ஆய்வுகள் வந்து இதன் மூலமா நடத்தப்பட இருக்கு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு ஆய்வாகவே வந்து சொல்றாங்க. பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசையில உயிர்கள் வந்து எப்படி வளருது, மனிதர்களுடைய வளர்ச்சி வந்து எப்படி பாதிக்கப்படுதா, மேம்படுதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கும் கூட இந்த ஆய்வுகள் மூலமா பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறமா இந்தியாவிலிருந்து சுபான்ஷு விண்வெளிக்கு போறதுனால நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவே அவருடைய வெற்றி பயணத்தை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.